ஹலோ காய்ஸ், நம்ம ஏர்டெல் கம்பெனிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டான். என்னன்னா வந்து இப்போ வந்து 5G நெட்வொர்க் வந்து எல்லாருமே வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மற்ற டிவைஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் 5G டேட்டாவை நீங்கள் உங்கள் டிவைஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கொண்டு வந்துட்டான். இப்போ இதனால் என்ன ஆகும்? நம்மளால் நம்ம சொந்த டிவைஸ்லேயே, நம்ம லேப்டாப்பில், நம்ம டிவிலேயே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது நம்ம நெட்டை. இப்போ வந்து அதில் கனெக்ட் பண்ணோன்னா 4G டேட்டாவிலேருந்து மட்டும்தான் வந்து போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வேணால் நீங்கள் ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 5G வந்து ஒர்க் ஆகும். இப்போ உங்கள் டிவியில் கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து அதை கொண்டு வரல, அவங்களும் சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. இப்போ ஏர்டெல் கொண்டு வந்தால் அது அவனும் கொண்டு வந்துருவாங்க எப்படியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வந்து பழக்கி விட்டு ஃப்ரீயாக கொடுத்து இப்போ அது வந்து அத்தியாவசியமாக மாறின வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிமாண்ட் பண்ணுறான் இந்த மாதிரி. இப்போ அவன் எவ்வளோ தான் ப்ரைஸ் ஏற்றினாலும் நம்ம பண்ணணும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழி என்னன்னா, என்ன தான் ஸ்லோவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வேறு எதாவது நெட்வொர்க் மாறிட்டு போக வேண்டியது தான். இப்போ வந்து என்ன தான் நெட்வொர்க் வந்து பிஎஸ்என்எல்லில் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல்லே வாங்கிட்டு கம்முன்னு கால் மட்டும் பேசிட்டு போக வேண்டியதான் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவங்க. போகிற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 1 மந்த் பேக்கேஜ் வந்து 1000 ரூபா அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். இப்போ என்ன பாருங்கள்.